ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வாங்கினா இந்த க்ளே கட்டரோட அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். amazon.inல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் செல்லர்ஸ் ஒரு ப்ரைஸ் இருந்தது. 500, 600 அந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து ஆல் இன் ஒன் எல்லா உண்டான க்ளே கட்டரும் இதில் இருக்குது. இது வந்து ஜென்ரலாக க்ளே கட்டர்னு இருக்காது, கேக்கு மேலே வைக்கிற அந்த ஐசிங் கட்டர் தான் இது. இதில் மொத்தமாக வந்து 68 பீசஸ் இருக்கிற ஒரு கட்டர் பேக்கெட். அப்படியே இதில் வந்து நிறைய டிசைன்ஸில் இருக்கிற கட்டர்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது கூட வந்து இந்த ஷேப்பிங் டூல்ஸ் வந்து இருந்தது. இது நான் வந்து ஆல்ரெடி தனியாகவே வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து கம்மி விலைக்கு இது மட்டும் தனியாக வாங்கியிருந்தேன். பட் இது கூடவே இதுவும் வந்திருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோலிங் பின் இருக்கு இல்லையா, ரோல் பண்ணுவோம் இல்லையா, அது இது எல்லா இந்த செட்லேயும் இது இல்லை. எனக்கு இது தேவைப்பட்டுச்சு, அதனால் இது இருக்கிற மாதிரி செட் வந்து நான் பார்த்து வந்து வாங்கிக்கிட்டேன். வீட்டில் இருக்கிற சப்பாத்தி ரோலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது கூடவே இது சேர்ந்து வந்ததுனால நான் இது வந்து வாங்கிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நம்ம கேக்குக்கெலாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது க்ரீம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம க்ளே ப்ராஜெக்ட்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் ஆச்சு நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம க்ளேயில் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது, ஏதாவது கிராஃப்ட் பண்ணும்போது நம்ம பார்டர்லலாம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு 4 பீஸில் இருக்கிற ஒரு கட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நம்ம ஜென்ரலாக வந்து கேக் பண்ணாலும் சரி, நம்ம கீழே வந்து ஓரத்தில் டிசைன் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே தனித்தனியாக நம்ம கட்டர்ஸ் வாங்கினோம் அப்படின்னா எல்லாமே தனித்தனியாகவும் அவைலபிளாகவும் இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசானில் தனியாகவும் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கம்பேரிட்டிவாக ஜாஸ்தியாக இருக்கும் மணி. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிறைய கிராஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேக் வாங்கிட்டீங்க, ஒன் டைமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், அப்புறம் ஷேப்ஸ் இதெல்லாமும் சேர்த்தியும் காம்போலாம் இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ வந்து நான் பண்ண போகிற கிராஃப்ட்டுக்கு வந்து இந்த ஷேப்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு இதுவே போதும்னு சொல்லி நான் இந்த பேக் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன ஷேப்ஸில் வந்து கட்டர் இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறமா ஃப்ளார்ஸ். ஒரு சில பேக்கில் வந்து 3 சைஸ்க்கு ஒரே டிசைனில் 3 சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேக்கில் வந்து ஒரே டிசைனில் 4 பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கட்டரில் உள்ளேயும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற இம்ப்ரெஷன் வந்து அந்த க்ளே மேலே ப்ரெஸ் ஆகும்போது நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இந்த டிசைனில் 3 இருந்தது. அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரி இருக்கிறது. இதுலேயும் வந்து ஒன்றுலேயும் 3 பீஸ் இருக்குன்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இதுலேயும் 3 பீஸ் இருந்துச்சு. ஒன்று பெருசு, ஒரு மீடியம், அப்புறமா ஒன்று சின்னது. இதே மாதிரி நிறைய கட்டர்ஸ் வந்து இருந்துச்சு. ஒரு சில இதில் வந்து 4 பீஸ் வந்து இருந்துச்சு. இது வந்து செர்ரி இருக்கிற ஒரு கட்டரு. 2 செர்ரி வந்து ஒரு இதில் அட்டாச் ஆகிருக்க மாதிரி. அதுக்கப்புறமா பேர்டு இருக்கிறது வந்து இருந்தது. இது வந்து பேர்டுக்கு உண்டான கட்டர். அப்புறமா இந்த ஃப்ளார் இருக்கிற கட்டர். ஃப்ளார் இருக்க கட்டர் வந்து நிறையா இருந்தது. ஒரு 2-3 வந்து ஃப்ளார்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை இம்ப்ரெஷன் வந்து 2 இருந்துச்சு. இந்த மாதிரி பிளெயின் பட்டர்ஃப்ளையும் உள்ளே இருக்கிற இம்ப்ரெஷன் இருக்கிற பட்டர்ஃப்ளையும் 2 இருந்தது. அடுத்தது வந்து கிரேப்ஸ் இருக்க மாதிரி, குட்டி குட்டியாக கிரேப்ஸ் இருக்க மாதிரி கட்டர்ஸ் இருந்துச்சு. அப்படியே பஞ்சாக ஒரு கிரேப்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது இருந்தது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளார் மாதிரி. அப்புறமா ஸ்னோஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்குறப்போ ஸ்னோஃப்ளேக்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக வந்து ஹார்ட் இருந்துச்சு. ஹார்ட் வந்து ரொம்ப பெரிய ஹார்ட்லாம் கிடையாது. ஹார்ட் வந்து சின்னது, அதுக்கு குட்டி குட்டியாக தான் இருந்தது. ரொம்ப 3மே ஹார்ட்டும் ஸ்டாருமே கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இது வந்து வீட்டிலே ரெடி பண்ண க்ளே. இதோட வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ க்ளே கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் ஜென்ரலாக வீட்டில் இருக்கிற சப்பாத்தி ரோலர் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ரோலர் நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஜஸ்ட் இந்த ரோலர் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன்.
இந்த க்ளே வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற க்ளேவை விட அடியில் கூட கொஞ்சம் ஒட்டிக்கும். இது வந்து ரொம்ப ஒட்டாது, நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் அதே டைம். இப்போ நான் இந்த பஞ்ச் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். தெரியுதா, ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ அடுத்தது வந்து நான் இந்த பேர்ட் இம்ப்ரெஷனை வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். வச்சுட்டு நம்ம மேலே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த இம்ப்ரெஷனும் அந்த க்ளே மேலே வந்து விழும். நீங்கள் நிறைய க்ளே கிராஃப்ட் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் மணி ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நான் இன்னும் நிறைய வந்து க்ளே கிராஃப்ட் வந்து போடலான் இருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இந்த க்ளேயில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை வாங்கியிருக்கேன். எவ்வளோ அழகாக ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா இருந்தது. இந்த 2 இம்ப்ரெஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் இந்த ஃப்ளார் இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது நம்ம கார்ட்போர்டு யூஸ் பண்ணி கூட கட்டர் வந்து ரெடி பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இது வந்து டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். இன்னும் உங்களுக்கு 2-3 இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த செர்ரி இம்ப்ரெஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து ப்ளெயினாக நான் மேலே ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணது. இது வந்து நான் மேலே வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து ப்ரெஸ் பண்ணி பண்ணது. ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ இந்த பார்டரில் இருக்கிற கட்டர் மாதிரி இருந்தது இல்லையா, அது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இதுவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.